நம பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. வேதப்பொருள் உணர்ந்தை மேவி சிவாகமத்தின் கீதில் பொருளும் தெளிந்து வைந்தேன் ஏது புறதெற்று சூழ் சுங்கை சிவஞான மாமுனிவன் பொற்றாமரையடிக்குள் புக்கு திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. எல்லாம் அல்ல பரமேஸ்வரனுடைய திருக்குறள் துணை கொண்டு ஆதீன குருமகவான் ஸ்ரீ நமசாமூர்த்தியுடைய பொன்னார திருவிழாவினுடைய மனமொழிமைகளால் வணங்குகின்றோம். சேகலாசாமியினுடைய திருப்படிகளை போற்றி அவர்கள் அருளி செய்த வண்ணம் திருஞான சுவாமியினுடைய திவ்யமான வரலாறை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மதுரையம்பதியிலே அனல் வாதம் என்கின்ற அந்த வாதத்திலே ஈடுபட சம்மதம் தெரிவித்து திருநள்ளாற்றில் அருளிய பதிகமான போகமார்த்து பூன்மலையால் என்கின்ற பதிகத்தை எடுத்து சுவாமிகள் கயிறு சாத்தி பார்த்து அந்த பதிகம் அதில் விட்டார். ஆக இது இவர் தன்முனைப்பாக எந்த செயலும் செய்யாதங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த பதிகத்தை அதில் எடுத்தார். அது சுற்றிலும் என்ன பண்ணுச்சு, எரிஞ்சு போகலை. அதுக்கு பதிலாக அன்னைக்கு காலையில் எழுதின ஏடு மாதிரி பசுமையாகவும் காட்சி அளித்ததாம் என்கின்ற இதை வரைக்கும் நம்ம பார்த்தோம். பச்சை பதிகம். அதனால் அதுக்கு பச்சை பதிகம்னு சும்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பச்சை பதிகம், சிவப்பு பதிகம். சரி, இருந்தாலும் நாம் சேர்ந்து ஊரோட ஒத்துவாங்க. சரி, பச்சையாக அந்த ஏடு கிடைத்தது என்று அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதான் நம்ம இனிமேல் பார்க்க இருக்கின்றோம். என்ன மையல் நஞ்சுடை அமணரும் தம்பொருள் வரைந்த கையில் ஏட்டினைக்கு அதுவும் செந்தீயனில் இடுவாறு உயிமோ இதுவென உறும் கவலையாம் உணர்வால் நெய்யும் நெஞ்சனதாகிய நடுங்கி நின்று விட்டார். மயக்கம் கொண்ட மனமுடையவர்களாக இருக்கக்கூடிய அந்த சமணர்கள் நம்ம கையில் அவன் போட மாட்டான், கையில் வச்சுக்கிட்டு போட்டால் எரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, எரிஞ்சிட்டுனா என்ன பண்ணுறது, அடுப்பெரிக்கிற விறகா போயிருங்க. ஆமாம், அது பசம் அது கூட ஆகாது. ஏன்னா அதுலேயாவது கொஞ்சம் கறி மிஞ்சும். இது ஓலை, அதுவும் நிற்க போகிறதில்ல. அதனால பயந்து போய் என்னடா பண்ணுறது. ஆனால் தன் கையில் கொண்ட ஏட்டை வெப்பம் மிகுந்து காய்கின்ற அந்த தீயில் இடுவாராய். இது எங்கே, இது தீயில வேகாமல் எங்கே இருக்க போகுது, இது எஞ்சி நிற்குமா என்ன அப்படின்னு கவலை கொண்ட உணர்வினாலே அழுகின்ற உள்ளத்தை உடையவராக அவர்கள் நடுங்கியவாறே அதில் தீயில இட்டார்கள். அஞ்சும் உள்ளத்தராகியும் அறிவிலா அமணர் வெஞ்சுட பெருந்தீயினில் விழுத்திய ஏடு பஞ்சு தீயடை பட்டது படகண்டு பயத்தால் நெஞ்சு சோரவும் பீலிகை சோர்நிலர் நின்றார். நான் எல்லாம் எரிஞ்சிருச்சு, சிவர் நல்லா காப்பாத்திட்டு வரணும். அதே மாதிரி அப்படி ஒரு காமெடி தெரியுமில்ல, எல்லாம் எரிஞ்சு போச்சுங்க, இருந்தாலும் அல்லா சிவரை காப்பாத்திட்டாரு. அல்லா சிவரை காப்பாத்திட்டாரு, அதை எரியோடாம காப்பாத்திட்டாரு. சிவர், ஆமா, சுவர். ஓகே ஓகே, வால். ஆமா, எல்லாம் எரிஞ்சு போச்சு, இருந்தாலும் அல்லா சிவரை காப்பாத்திட்டாரு. அதே மாதிரி இவர்களும் போட்ட உடனேயே அது வெஞ்சுடர் பெருந்தீயினில் விழுந்து ஏடு எப்படின்னா பஞ்சு தீயிடைப்பட்டதுல பஞ்சு பக்கத்தில் நெருப்பு கொண்டு போனா என்ன ஆகும், அது எரியெல்லாம் செய்யாது, அது காணாமலே போயிடுது. அதுதான் விஷயம். எல்லாம் அச்சம் கொண்டு உள்ளவராக இருக்கக்கூடிய அந்த சமணர்கள், அதெல்லாம் அறிவு பெறாத சமணர்கள் என்று சொன்னார். வெஞ்சுடப்பட்ட தீயின் இல்லது என்ன, வெண்மையான தீயினில் இட்ட அந்த ஏடு நெருப்பிலிட்ட பஞ்சன அழிந்தது கண்டு அச்சத்தினாலே மனம் தளர்வடைந்த பின்னும் கையில் உள்ள மயிர்ப்புலி விடாம இருந்தாங்களாம். அதை சொன்ன பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு பற்றுக்கோள் மாதிரி ஏதாவது பிடிச்சிருக்கு. ஆமா, இல்ல அதுவும் விழுந்துரும், இருந்தாலும் மனம் தளர்ந்து போனாலும் அதை விடாம கையில வச்சுட்டு இருக்க மாதிரி அது மிகையாட்டு இழிவு சிறப்பு இழிவு சிறப்பு அதை விட்டா கை நடுங்கிறது தெரியும் சொல்லி. அதனால சிவர்ந்திலராக நின்றாராம். நான் நடுங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் நிற்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. மான மன்னவன் முன் வளர்ந்த சிந்தியின் ஞானம் உண்ட விருட்டன இசைத்த நாளிகையில் ஈனம் இன்மை கண்டு
யாவரும் வியப்புற எடுத்தார் பான்மை முன்னையில் பசுமையும் புதுமையும் பயப்ப. ஏன்னா காஞ்சி புராணத்துல ஒரு சின்ன கட்டம், விகடசக்கர விநாயகரும் வேறு. இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், விகடசக்கர விநாயகர் அவர் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, அதனால விகடசக்கர எல்லாத்தையும் சிரிப்பு முட்டுறதுக்காக ஒரு கோமாளிதனம் பண்றாரு, அதனால அந்த பேர் வச்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு திரிகிறாங்க. சூரபத்மனுடைய சம்காரம் முடிந்த பிற்பாடு கைலமதியில அவர்களுடைய ஆயுதங்களை அங்கு பெற்றுக்கொள்ளுமாறு உத்தரவு கிடைக்க எல்லாரும் வரிசைன்னா அவங்க ஆயுதங்களை பெற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா சக்கரன் முதல்ல விஷ்ணு போய் நின்னார், அவருடைய ஆயுதத்தை அவர் வாங்கினாராம். சாமி அது சாமியோட ஆயுதம். ஆமாம், இல்லை அவருக்குன்னு கொடுத்தாச்சு, சாமி கொடுத்தது தான், பிச்சை போட்டது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு அவன் தவம் செய்து வாங்கின ஆயுதம். சுதர்சனம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா தன்னை காட்டிலும் அதில் நிறைய பவர் இருக்குன்னு அவனே யூகித்து அதனால அவன் சுவாமியை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அதை பெற்றுக்கொண்டான். அதனால தான் அவன் ரொம்ப நாள் பிழைச்சி இருக்க முடிஞ்சுது, இல்லைன்னா அவன் போய் சேர்ந்துருப்பான். அதனால அது சுதர்சன சக்கரம். இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். அவன் தன்னுடைய என்ன ஆன்மா தான், நம்மளை போல ஆன்மா தான் என்ன, நம்மளோட நீடித்து தவம் செய்த ஆன்மா, அவ்வளோதான். அது ஒன்றும் சந்தேகம், மேம்பட்ட ஆன்மா இல்லை, நீடித்து தவம் செய்தான் பதவிக்காக இல்லையா. ஆக அடியார்களோட ஒப்பிட முடியாது. அது அடியாரம் நாமெல்லாம் இல்லை, நான் சொல்றது உண்மை மெய்யடியாரை. அந்த சக்கரத்தை வாங்கும்போது கையில கொடுத்தாரு. கொடுத்த உடனே விநாயகர் பெருமான் தன்னுடைய தும்பிக்கையால அடிப்பிச்சு வாங்கிட்டார். வாங்கிட்டு ஐயோ 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 பின்னாலே போறான் யாரு, விஷ்ணு. தனியாவா அவன் தரான், கூப்பிட்டு போய் அவனுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்கற ஆரம்பிச்சிட்டாரு. ஆயுத கையில் என்ன பண்றது, ஆயுதம் வந்து ஆயுதம்னா ஒன்றும் செல்ல காசா போயிடும். ஆள் சிறியவனாக இருந்தாலும் ஆயுதம் பெருசாக இருக்கணும். ஆயுதத்தை வச்சுதான், ஏன்னா ஒரு பயிர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வேலி போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலியினுடைய தன்மை யாரை வச்சிருக்குன்னா அங்குள்ள ஆட்களுடைய திறமை வச்சுதான் இருக்கு. ஒரு நாஞ்சாங்க மாட்டோம்னா இடிச்சு தள்ளிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கும். இல்லைப்பா வந்தாலும் சாத்தி இருக்குன்னு கிட்டே போகணும். அதுதான் நம்ம வேதிக்கு பவரா, அதை போட்டவருக்கு பவரானா போட்டவருக்கு தான் இல்லையா. அதுவே எங்கள் ஆளுக்கு பவர் கிடையாது, சக்கரத்துக்கு தான் பவர். அதனால நீ எப்படியாவது வாங்கிருந்தமேங்கிறதுக்காக இருக்கணும். சரி நீ டான்ஸ் ஆடு, கோமாளி மேலே டான்ஸ் ஆடுன்னு ஆட விட்டு அவனுக்கு வேடிக்கை காமிச்சு அதுக்கப்புறமா அதில் தன்னுடைய மத நீரை பொழிந்து மறுபடியும் கையில் கொடுத்தாரு. அதனால் அந்த ரத்த வாடையெல்லாம் நீக்கி புதிய சக்கரம் போல கொடுத்தாராம். அதுதான் விஷயம். பழைய சக்கரம் சுவாமி கொடுத்தது, அதெல்லாம் இல்லை. இப்போ கொடுத்தது பழசை எடுத்துட்டு புதுசாகி கொடுத்துருக்காரு. சாணை பிடிச்சி கொடுக்காருன்னு அர்த்தம், புதுசாகவே கொடுத்ததா சொல்லுவார். அது போல இங்கே ஏடு நெருப்பினில் இட்ட ஏடு பொசுங்கி போயிருக்குமா இல்லையா, பொசுங்கி போயிருக்கும். ஆனால் இப்போ கிடைச்சது இருக்கு. அதுக்கு எப்படி சொல்றாருன்னா, பெருமையுடைய பாண்டியமனுடைய அவை முன் வளர்க்கப்பட்ட தீயினில் இட்ட ஏடு குறிப்பிட்ட நாளிகை அளவிலும் அது அழிவு பெறாமல் இருந்ததை பார்த்து அது முன்னமை விட இப்பொழுது இன்னும் பசுமையாம் தன்மையாக இருப்பது போல அது மட்டும் இல்லை புதுத்தன்மையாகவும் இருக்கின்றது அப்படிங்கிறத. அதனால தான் அந்த வரலாறு நான் சொன்னேன். அதே சக்கரம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது, நிச்சயமா புரியுது. அப்போ சுவாமி இங்கே பசுமையேட்டாக பயந்தார் இல்லையா, கொடுத்தாரு. அப்போ முதல்ல போட்ட இடம் அது தெரில, இப்போ சுவாமி ஒரு இடம் கொடுத்துருக்காரு, அதில் அந்த பதியம் இருக்கு, அவ்வளோதான். ஆக புதிய தன்மையும் பசுமையான தன்மையும் பச்சை நிறமும் உள்ளதாக இருக்க கண்டு அனைவரும் அங்கே வேப்படந்த நிலையிலே தீயினின்றும் ஞான அமுது உண்டவனாக ஞானசாமியின் நெருப்பிலிருந்து அந்த ஏட்டை எடுக்கிறார். எடுத்த ஏட்டினை அவையும் முன்காட்டி அவை அம்முறையில் அடுத்த அன்னமும் கோர்த்தலும் அதிசயத்து அரசன் தொடுத்த பீரி முண்டூக்கிய கையரை நோக்கி அடுத்து நீரிட்ட ஏட்டினை காட்டுமின் என்றார். எங்க போறது, முன் எடுத்த அந்த தீயிலிருந்து திருஞானசம் சுவாமிகள் அந்த ஏட்டை எடுத்து கையில் கொடுத்தார். அந்த ஏட்டை மறுபடியும் அந்த ஏன்னா எங்கேருந்து எடுத்தாரு, அதில் மறுபடியும் அதை கோத்து அந்த ஏட்டோட அதில் சேர்த்து
கொடுத்துட்டார். அதை எல்லாருமே பார்க்குறாங்க, அவை முன் பார்க்குறாங்க. மீள பொருந்தும்படி கரெக்டாக சொல்லி கோத்தல். ஏன்னா மேய்ச்சிக்கு வேலைலாம் இல்லை, அங்கே பாரு கோத்து எடுக்கிறான். அதனால் அதில் ஓதாச்சு. பாண்டிய மன்னன் ரொம்ப வியப்படைந்து, சரி பரவாயில்ல, கற்றையாக கையிலே வைத்துக்கக்கூடிய மயிர்பீலியை வைத்துக்கக்கூடிய அந்த சமணர்களை பார்த்து, சரிப்பா நீங்க தீல ஒன்று போட்டீங்க, அது எடுங்க, எடுத்துக்காட்டு. அருகராமிட்ட ஏடு வாங்க சென்றனையும் போதில் பெருகு தீக்கது அதுவது வெந்து போந்தமை கண்ட மன்னன் தருகுணல் கொண்டு சென்றி இதனிப்பித்தான் அமனர் அங்கு கருகிய சாம்பரோடும் கரிய நலாரும் மாற்றன் கண்பார். வேற என்னத்தை பார்க்க முடியும்? கறிதான் இருக்குது. இல்லை, இவன் உடம்புங்க ரொம்ப கரியா போயிடுச்சு. ஏன்னா வெப்பம் இது அதிகமாக இருக்கு, கிட்ட போக முடியல. அப்போ என்னத்தை பற்றி ஆடுது, எரிஞ்சிட்டு இருக்கு. அதனால சமணர் தாம் இட்டை தேயிலிருந்து எடுக்க அணைய போது அந்த பெரிய தீ அவங்க உடம்பெல்லாம் சுட்டுடுச்சு. அதனால அவங்க உடல் வெந்து அந்த தோல் புடை பெயருது. அந்த அளவுக்கு நெருப்பு இருக்குங்கிறத சொல்றார். தண்டனை சார் அது என்னவோ இல்லையா, வெந்து போந்தமை கண்ட மன்னன் பாவம் இறக்கப்பட்டு என்ன செய்றான். சரி, மன்னன் பார்த்து என்ன, அந்த நீரை கொண்டு தீய முதல்ல அணங்கி ஆகுது. ஏன்னா அவன் வெந்து போறான், அவன் பாவம் தீ அணைகிறது. சமணர்கள் அங்கே எப்படி இருக்காங்கன்னா, சாம்பலும் கரியும் அல்லாமல் வேற எதுனா காண முடியாங்க. வேற என்ன இருக்க போகுதுங்க, சாம்பலும் கரியும் தான் இருக்கு, வேற என்ன தோண்டி இருக்க முடியாது அப்படிங்கிறத தருவன கொண்டு செந்தீ தனிப்பித்தான். அதுக்கப்புறம் சமணர் அங்கு கருகிய சாம்பரோடும் கரி அலால் மற்ற என் காண்பார், வேற என்ன பார்க்க முடியுங்க, போயிடுச்சு. செய்வது ஒன்று அருகிலாதா திகைப்பினால் திரண்ட சாம்பல் கையினால் பிசைந்து தூற்றி பார்ப்பது கண்ட மன்னன் எய்திய நகையினோடும் ஏடு இன்னும் அரித்து காணும் பொய்மையினால் மெய்மையாக்க புகுந்த நீர் போமின் என்றாரு. செய்வது ஒன்று அருகிலாதவராக்கூடிய திகைப்பினால் திரண்ட சாம்பல் அள்ளி பார்க்கலாம், அள்ளி அது நீரோட சேர்ந்துருக்கு. அதனால பிசுக்கி பார்க்குறாங்க, எதுல ஏடு இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த அமணர்கள் அங்கே திகைப்பினாலே அங்கே திரண்ட சாம்பலை கையால் பிசைந்தும் தூற்றியும் வேட்டை தேடி பார்த்த அந்த மன்னவன் புன்சிரிப்போடு, இன்னும் ஏட்டையை அரித்து பாருங்க நல்ல சலடை வச்சு, பொய்மை நெறியை துணையாக கொண்டு அதனை மெய்ப்பொருளாக விளங்க புகுந்த நீங்கள் இங்க நிக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க, என் முன் இல்லாதையும் என்று சொன்னான் அவன். வெப்பனும் தீயில் யான் முன் வீடு பெற்று உய்ய நீங்கள் அப்பொழுதே அழிந்து தோற்றீர். ஆதலால் அது ஆறாக இப்பொழுது எரியில் இட்ட ஏடு உய்ந்ததில்லை என்றால் துப்புரவுடையீர் நீங்கள் தோற்றிலீர் போலும் என்றான். வெப்பெனும் தீயிலே யான் முன் வீடு பெற்று உய்ய நீங்கள் அப்பொழுதே தோற்றுட்டீங்க. ஆமா, நீங்க வெப்பு நோய் என்கின்ற அப்போ தீயிலிருந்து நான் சம்பந்த நாயனாரால் இடத்துல நான் அன்னைக்கே வீடு பெற்றேன், அந்த விடுதலை பெற்றேன். வீடுன்னு அந்த இடத்துல விடுதலைன்னு அர்த்தம், அதாவது துன்பம் நீக்கம்னு. வீடு பெற்றேன், வீடு பெற்று உய்ய நீங்கள் அப்பொழுதே அழிந்து தோற்றீர். அப்பவுமே உங்களுக்கு தோல்வி தான் வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, அப்பவே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் இப்போ மறுபடியும். அதனால தீயிலிட்ட ஏடு நிலைபெறாமல் ஒளிந்து விட்டது என்றால் வல்லமை மிக்கவர்களே நீங்கள் தோற்கவில்லை போலும், இன்னும் தோக்கலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எதிர்மாக. இப்பொழுது தெரியலிட்ட ஏடு இல்லை என்றால் துப்புரவு உடையீர், ரொம்ப தூய்மையானவர்கள் போல வல்லமை உடையவர்கள் நீங்கள் தோற்றிலே தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அவன் ஏட்ட காணலன்னா காணலன்னு சொல்லணும், அவன் தேடிக்கிட்டே உட்காந்துருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ அவன் இன்னும் தோக்கலையான், ஜெயிச்சிருவான் அப்படின்னு அந்த எண்ணத்திலே இருக்காங்கனால மன்னவன் சிரிப்பு மூடே அதை கூறுகின்றான். தென்னவன் நகை கொண்டு செப்பிய
மாற்றம் தேராறு சொன்னது பயனா கொண்டு சொல்லுவார் தொடர்ந்தவாது முன்னுரை இருகால் செய்தோம் முக்கால் ஒரு கால் வெற்றி எனினும் உடையோ மெய்மையினி என்று காண்பது என்றாரு. தென்னவன் என்கின்ற பாண்டிய மன்னன் நகையில் உட்கொண்டு சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, செப்பிய மாற்றம் தேரார், அதாவது ஒரு நாள் திருந்த மாட்டேங்க, என்ன சொன்னாலும் திருந்துவதற்குள்ள அறிகுறியே இல்லை. அதனால உள்ளத்திலே தெரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கக்கூடியவர்களாய் பார்த்து என்ன சொல்றாரு, சொன்ன சொல்லளவில் அதில் பொருள் இது என்று தெரியாம அவர் சொல்லது இன்னும் தோற்றில் போலும் கிண்டலா சொல்லாரு. இவன் என்ன நினைச்சிட்டான், ஆமாம்மா நான் தோக்கலாம், உண்மைதான் இன்னும் ஒரு பாயிண்ட் இன்னும் இன்னும் 3 வரேன்னு சொல்லுவாங்க. அதே போல 2 முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 இருக்குல்ல அப்படின்னு. அதனால முன்பு 2 முறை செய்தோம், மும்முறையில் 1 முறையேனும் நாங்கள் நிச்சயமா வெற்றி அடைவோம் என்று சொல்லி, அதனால உண்மை திறம் இனியும் 1 முறை காணத்தக்கதாகும் என்று மன்னவரை பார்த்து அந்த சமணர்கள் கூறுகின்றார்கள். சரி, இப்படி விட்டுக்கிட்டு தான் போய்கிட்டே இருந்தானே, வரம்பினில் ஆற்றல் உடையவன் ஆய்வான். அதனால தோற்கவும் ஆசை நீங்கா துணிவிலார் சொல்ல கேட்டியும் மாற்றம் என்று ஆவதென்று மன்னவன் மறுத்த பின்னும் நீற்றணி விளங்குவேணி நிறை புகழ் சம்பை மன்னர் வேற்றுவாதினி என் செய்வது என்றலும் மேற்கோள் ஏற்பாடு. 1 முறை சரி 2 முறை தோற்கவும் ஆசை நீங்க பெறாத உண்மை எதுவென்று தெளிய பெறாத சமணர்கள் இவ்வாறு கூற, மன்னவன் அதை கேட்டு என்ன செய்யலாம், சரி இம்மாற்றத்தினால இனி என்ன ஆக வேண்டியிருக்கு, ஏன்னா நான் மாறிட்டேன், நான் சைவனாயிட்டேன், முடிஞ்சு போச்சு, இன்னும் என்ன மாற்றம் இருக்கு அப்படிங்கிற தொனியில் ஆற்றம் என்ன என்று மறுத்த பின்னும் நம்ம சீர்காழி சுவாமிகள் என்ன பண்றாங்க, திருநீற்றின் அழகு விளங்கும் திருமேனியின் நிறைந்த புகழையுடைய சீர்காழி தலைவராக இருக்கக்கூடிய இந்த கவுனியர் குல தலைவர் அவர் என்ன சொல்றாரு, மன்னவனுக்கு இனி செய்யக்கூடியது வேறு வாது என்னை, அவரு என்ன பண்ணாரு, பரவாயில்ல இன்னொரு வாது என்ன செய்யணும். அதனால அந்த சமணர்கள் என்ன பண்ணாங்க, நீடுமை பொருளின் உண்மையோடு ஏடுரை எழுதி மற்ற நிலைமை பெறும் தன்மையெல்லாம் நிலை பெறும் தன்மையெல்லாம் வேட்டினையாவும் நீரும் ஓடு நீர் ஆற்றில் இட்டால் ஒழுகுதல் செய்யாதாங்கு நாடி முன் தங்கும் ஏடு நம் பொருள் வரிப்பது என்றார். நிலையான மெய்ப்பொருளுடைய வாய்மையால் இருக்கக்கூடிய நிலைவரும் தன்மையிலே தொடுத்து ஏட்டில் பொருந்த எழுதி அந்த ஏடுகளை யாமும் நீவீரும் யார் சொல்றான், சமணர்கள். ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வைகை ஆற்றினை ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் அந்த ஆற்றுல போட்டோம்னா நீரோடு ஓடுவதென்றி இட்ட அந்த இடத்தை பற்றியே நிற்கும். முன்னால் தங்கக்கூடிய ஏடு எதுவோ அதுவே நல்ல பொருளை உடையதாகும், ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சமணர்கள் சொல்ல அவர்கள் உரைத்தார்கள். தம்பொருள் பரிசென்றிருப்பார் என்று அமன் கையர் கூற ஏறு சீர்ப்புகழி வேந்த நன்றது செய்வோம் என்று அங்கு அருள் செய்யனடுக வந்து வென்றி வேல் அமைச்சனார் தாம் வேறு இனி செய்வோம் செய்யும் இவ்வாறு தோற்றினும் தோற்றார் செய்வது தோற்றி தொற்றரும் செய்வது ஒட்டியே செய்வது என்றாரு. கடைசி அமைச்சர் அதாவது ஓட்டுதல், தோற்றவர் இலக்க நேர்வதும் வென்றவர் பெற நேர்வதும் உலகியல்புடைய பந்தயம். அதனால இவ்வளவு நேரம் நடந்தது வேற, இப்போ பந்தயம் வச்சாச்சு. இப்ப சொல்லுங்க என்ன செய்யணும். அமைச்சர் அதான் அமைச்சர், சுவாமிகளும் சொல்லல மன்னரும் சொல்லல. சமணம் இப்ப சொல்லிட்டே இருப்பான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் ஒவ்வொரு இடம் என்ன விளையாட்டம் நடந்துருக்கு. அதனால அமைச்சர் என்ன பண்ணார், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், இப்போ நம்ம ஒரு பந்தயம் வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் உள்ள வர. அமணர்கள் அவ்வாறு சொல்ல மேன்மேலும் பெருகும் சிறப்புடைய சீர்காழி தலைவர் நந்தர் அப்படியே செய்வோம் அப்படின்னு அருளி செய்தார். அருளி சொன்ன உடனேயே வெற்றி வேலை ஏந்திய கையுடைய
மன்னவனுக்கு தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர், தலைமை அமைச்சர் அமைச்சர் என்ன செய்றாரு, அமைச்சரான குலச்சாரியார் அருகில் வந்து வேறு இனி செய்ய புகும் இந்த வாதம் ஒன்றில் தோற்றவர் அதன்பின் செய்வது இது, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் இதை செய்வேன் ஏதாவது சொல்லுங்க, இது முற்று பெறாமல் போய்கிட்டே இருக்கும், ஆனால் நீங்கள் தோல்வி அடைஞ்சா என்ன செய்வீங்க அப்போ இப்போ இவர் தோல்வி அடைஞ்சாலும் சொல்லுவார், அவங்க தோல்வி அடைஞ்சாலும் சொல்லணும். அதுக்காக அதை ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக வைக்கிறார். அங்கது கேட்டு இரண்டாமணரும் அவர்மேன் சென்று பொங்கிய வெகுளி கூற பொறாமை காரணமேயாக தங்கள் வாய் சோர்ந்து தாமே தன் தனிவாதில் அழிந்தோமாகில் வெங்களு ஏற்றுவான் இவ்வேந்தனே என்று சொன்னாரு. நாக்குல சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாக்கு சனி மாதிரி நாக்குல சனி வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஏன் நாக்கில் சனி அப்படின்னா, வாக்கு சனி ஏன் தெரியுமா, சனி மாரகஸ்தானாதிபதி அவனுக்கு வந்து ராசியாதிபதியாக இருந்தாலும் சரி, லக்கணாதிபதியாக இருந்தாலும் சரி, மாரகாதிபதி அவர் தான், அதில் வந்து மாற்றம் கிடையாது. அவர் வாக்குல இருந்து ஏதாவது சொன்னார்னா அது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உலகில் பேசி நடந்துக்கிட்டு அமணர்களுக்கும் அங்கே போய் பாண்டார் போல இருக்கு. என்ன சொன்னா, அந்த அமைச்சர் சொன்ன அன்னைக்கே பண்றாரு, அதனால நெருக்க சொன்னாங்க, அன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. அங்கு அவர் உரைத்ததை கேட்ட அந்த அமைச்சர் உரைத்ததை கேட்ட அந்த சமணர்கள் அவ்விடத்து மேற்கொண்டு பொங்கிய கோபம், இந்த இடத்துல தோத்தாச்சு, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், பொறாமையும் கோபமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. இல்லை வஞ்சகம் இந்த இடத்துல வரப்பில்லை, வஞ்சகம் தான், அவன் உடம்பு பூரா வஞ்சகம் தானே. இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் தோத்தாச்சு, இப்போ அவனுக்கு கோபமும் ஏதாவது செய்யணுங்கிற அந்த வெறி, அது அந்த இது சினம் மிகுதியினாலே, அது சினம் தான் கிடையாது, சின மிகுதினாலும் பொறாமை குணம் கொண்டதுனாலுங்கிறது ஆசிரியர் சொல்றாரு. அது மீதூர தம் வாய் சோர்ந்து, இந்த ஒரு வாரத்திலும் தோற்றோம் அப்படின்னா வாய் வீரமாலாம் பேச முடியல, சோர்ந்து தோற்றோம் இந்த மன்னவனே எங்களை மிக கொடிய கழுவில் ஏற்றுவானாக என்று அவர்கள் வாயிலேயே வெங்கழு ஏற்றுவான் எந்தனே என்று சொன்னார். அவ்வளவுதான். மற்றவர் சொன்ன வார்த்தை கேட்டாலும் மலைய மன்னன் சிற்றத்தால் உரைத்தீர், அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சான். உங்கள் செய்கையும் மறந்தீர் பற்றிய என்று பற்றிய பொருளின் ஏடுபடல் உணல் வைகை ஆற்றில் பொற்பொடு விடுவதற்கு போதுக என்று கூறினாரு. மற்றவன் அந்த வார்த்தை, அந்த மற்றவர்னா யாரு, சமண சமயத்தை சார்ந்தவர், சைவ சமயத்தை சார்ந்த ஆயிட்டா யாரு, மன்னவர். அதனால இப்ப மற்றவர் ஆயிட்டார். இவ்வளவு நாளும் அண்மையாக இருந்தாங்க, இப்போ இவர் வேற அவர் வேற ஆயிடுச்சு. என்னைக்கு தீட்சை பண்ணினாரோ அன்னைக்கே முடிஞ்சு போயிடுச்சு. தொட்டாச்சு ஸ்பெஷல் தீட்சை எல்லாம் 3 வகை தீட்சை அங்கே முடிஞ்சு போயிடுச்சு. அதனால 2 பாட்டுக்கு முன்னால வீடு பெருமா எதுவும் அங்கே கிடைச்சி போச்சுங்கிறது வீடு அப்படி ஒரு சூட்சமான சில நேரம் சொல்லி வச்சாச்சு. அதனால மற்றவர் அப்படின்னு சமணரை மாத்தியாச்சு. அவ்வளோதான். மற்றவர் சொன்ன வார்த்தை கேட்ட அந்த மன்னவன் பார்த்தீங்களா, கோபத்தால் அவங்க வாய், அதனாலதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. மனம் சித்தம் புத்தி அகங்காரம். ஒரு பொருளை சிந்திப்பதற்கு மனம் சென்று பற்றும். சித்தம் மனம் பற்றி கொண்டு இருந்தால் அது முடிவு பற்றிருக்கும், அவ்வளவுதான். அது என்னதுன்னு தெரியாது. அப்ப சிந்திக்கும் பொழுது மனத்துக்கு இன்னொரு பேரு சிந்தை. இதெல்லாம் நம்ம சித்தாந்த பிரகாசத்தில் பார்க்க இருக்கிறோம். சித்தம் சிந்திக்கும் போது சித்தம் என்று பெயர் பெறுகிறது மனத்துக்கு இன்னொரு பேர், அவ்வளவுதான். பேசாம மனம் பற்றும் போது மட்டும் மனம் பேர் சித்தம், ரெண்டும் ஒண்ணுதான். நானும் தொழில் வேறுபாடு பற்றி வேறுபாடு சொல்றேன். அகங்காரம் என்ன செய்யும் தெரியுமா, ஒரு பொட்டு எழும். அகங்காரம் 3 வகை அகங்காரம் இருக்கிறது. தைசத அகங்காரம், ராஜச அகங்காரம், அப்புறம் அது நம்ம தமிழாவே சொல்லிடலாம் இல்லையா. தைசத அகங்காரம் சரி, இதில் வரும்போது சொல்றேன், வாய்ப்புல இருக்கு வரணும். சரி, 3 வகை அகங்காரங்கள் ஒரு தமிழ் நம்ம அந்த அந்த பொறியினுடைய இலக்கணத்தைப்படியே பார்த்தோம் அப்படின்னா, ராட்சச அகங்காரம், தாமச அகங்காரம், சாத்விக அகங்காரம். அது 3 அகங்காரம்.
இது ஒருபட்டு. ஆனா ஏதாவது ஒரு அகங்காரம் தான் எழுபட்டு. ஒரு அகங்காரம் மேல வந்துச்சுன்னா 2 அகங்காரமும் அதை தாங்கி நிற்கு, கீழே நிற்கும். அது தாங்கி நிற்கும். சரிதா? எது மேல வருதோ மிச்சம் 2 கிளம்பு. அப்படிதான் அதுக்கு உதாரணத்துக்காக அகரி போலவும் எண்ணெய் போலவும் திரி போலவும். சரிதான்? அந்த ஒருபட்டு விழும்போது என்ன செய்யும்னா, நான் சிந்திப்பேன், நான் இதை முடிச்சிருந்தேன், நான் இதை என்னன்னு பாத்துறேன், அதே தான் மாறி 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 செஞ்சுக்கிட்டு இருக்க முடிய அது வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு அவ்வளவுதான் புத்தி. பேசாமி அப்புறம் நான் ஒருபட்டு எழுதுன்னு இருந்துச்சு, அது பேசாம இருந்த அப்புறம்தான் புத்தி என்ன செய்யும், நிச்சயிக்கும் இது இன்னது. அது இவனுடைய வினையின் காரணமாக பாம்பை கயிறுங்கும், கயிறை பாம்புங்கிறது இவனுடைய வினை பயனாக இந்த புத்தி என்ன செய்யும், நிச்சயம் பண்ணும். அப்போ புத்தி நிச்சயம் பண்றதுக்கு அகங்காரம் ஒருபட்டு இருந்து அடங்கினாதான் அது நிச்சயம் பண்ணும். அடங்காத வரையும் அது புத்தி வேலையே செய்யாது. அதுக்காக தான் உதாரண நாட்டு சைவ சமயங்கள் வாழ்ந்த நாடு இல்லையா, இது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அவ்வளவு அருமையா பழமொழி வச்சாங்க. ஆத்திர அகங்காரம் ஒருபட்டு இருந்தால் புத்தி வேலை செய்யாதுன்னு அர்த்தம். புத்தி மட்டும்தான் பேசாம இருக்கும், நீ அடங்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படிங்கிறது. ஆக இது தத்துவார்த்தமா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பழமொழி. இங்க இவன் கோபம் ஒருபட்டு எழுந்துச்சு, அங்க என்ன வேலை செஞ்சது, ராட்சச அகங்காரம் மட்டுமே வேலை செஞ்சது. சரியா? நான் எங்க ஆசிரியர் இடத்துல சைவ சித்தாந்த பாடம் படிச்சு கொண்டிருக்கக்கூடிய காலத்துல நான் சொல்வது 86, 87 இந்த காலகட்டங்கள். சினிமாக்கெல்லாம் போக மாட்டேன். இந்த மாதிரி சுத்தமாக அப்படியே உண்மையான துறவி மாதிரி வாழ்ந்தேன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் ஒரு நாள் ஒரு சினிமா படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேங்கிறதுனால அவன் அப்படி கூப்பிட்டு போயிட்டான். சினிமா போயிட்டு வந்தோம். ரொம்ப நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக சினிமாவே பார்க்காம இருந்து அன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த படத்தில் ஒரு சீனு, ஒரு பரதநாட்டியம், நாட்டியத்துக்கு பின்னால் ஒரு நடராஜர் இருக்கார். நடராஜர் பார்த்தோம்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகா, நம்ம எவ்வளோ பெரிய விரதம் மாதிரி மேற்கொண்டு தந்தோம், அது தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, உடனே அவங்கள விட்டுட்டு ஒன்றுக்கு வரேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நேராக பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்து வந்துட்டேன். ஆனால் மனசு மட்டும் நான் ஏதோ ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு தான் என்னுடைய மனம் முடிச்சு கொண்டே இருந்தது. இன்னைக்கு ஆசிரியர் இடத்துல போயிட்டு அந்த வாரம் எங்கள் ஆசிரியரை சந்திக்கும் பொழுது நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் ஒன்றும் சொல்ல. மறுநாள் காலையில் நாங்கள் 2 பேரும் அப்படியே இதுக்கு போவோம், குளிக்கிறதுக்காக குறுக்குத்துறை ஆற்றுக்கு போவோம். சிந்து குந்துறை இந்த இடத்துல நடந்தே போவோம். அதெல்லாம் ஒரு சரி பசுமையான ஒரு காலம். அப்போ நேற்றுக்கு என்ன சொன்னேரையா என்னாச்சுன்னா, ஏதாவது என்ன தப்பு பண்ணாங்க, அதுக்கு அவர் வேற ஏதாவது பெருசாக நினச்சிட்டாருன்னு தெரியல ரொம்ப. அதனால யாருக்கும் தெரியாமல் நாங்கள் 2 பேரும் போகும்போது அதை விசாரிச்சாங்க. ஏன்னா நான் சொன்னது எல்லாரும் இருக்கும்போதே சொன்னேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிக்கணும் நான் அப்படின்னு சொன்னேன். அதனால் இவர் ஒன்றுமே பேசாமல் மறுநாள் அதை கேட்டதுனால, இல்லை நான் சினிமாவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது சிரிச்சுக்கிட்டு ஒன்றுமே சொல்லலை. கொஞ்சம் தூரம் ஒரு 10-15 அடி போன அப்புறம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. சினிமாவுக்கு போகலாம், தப்பு இல்லை. அப்போ எனக்கு இன்னும் இப்படி சாரு இப்படி சொல்கிறாங்களே, இப்போ நாம தான் ரொம்ப இதாக இருக்குமோ, அப்படிலாம் கிடையாது. சினிமாவில் பார்க்கலான்னு சொல்கிறீங்களே, என்ன பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சித்தாந்த கண் கொண்டு பாருங்கள். எனக்கு கிடைச்ச அறிவு அங்கே சுவாமி ஆசிரியர் மூலமாக அவங்களுக்கு கொடுக்குறாரு. சித்தாந்த அறிவு என்ன, இது சித்தாந்த அறிவு கொண்டு எப்படி பார்க்கணும்? ஏன் சித்தாந்தம் பாடத்தில் படிக்கலாம், சினிமா பார்க்கும்போது எப்படியா படம் பார்க்கணும்? அப்பா அவர் சொன்னார், இல்லை நீங்கள் படத்தை பார்த்து சித்தாந்த அறிவை வளர்த்து கொள்ளலாம்னு. இது புதுசாக இருக்கா? அப்பா அவர் சொன்னார், சரி ஒரு படத்தில் ஒரு சீன் வச்சுக்கோங்க, ஒருத்தனை போட்டு அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்னு பாருங்க. சொத்துக்காக அடிக்கிறானா, இல்லை பொம்பளை பிரச்சனைக்காக அடிக்கிறானா, இல்லை வேணுக்குனே அவனை போட்டு அடிச்சுட்டு அவனுடைய திருடத்துக்காக அடிக்கிறானா, இது எந்தெந்த குணத்தில் பொருந்தும்னு பொறுத்து பாருங்க அப்படின்னா. தாமசத்தில் ராஜசம், தாமசத்தில் தாமசம், தாமசத்தில் சாத்வீகம். அதுபோல ஒவ்வொரு இதுலையும் அப்படி இருக்கலாம். அதுபோல முக்கோணத்தை பொருத்தி வைத்து பார்த்தால் உங்களுக்கு சித்தாந்தம் மட்டுமே தெரியும். படத்தை பாரும் என்ன இருக்கு உங்களால் அப்படின்னா. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. உங்களுக்கு புரியலன்னாலும் பாடங்கள் வரும் பொழுது, சித்தாந்த பாடம் கேட்கும் பொழுது நிச்சயமா இன்னும் எளிமையாக புரியும். எதுக்கு சொல்றேங்க, என்னுடைய வாழ்க்கை வரலாறு, பெரிய வரலாறுங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, அனுபவம்.
முக்கோணத்தை கொண்டு நான் ஒன்று அடிச்சுட்டேன் வச்சுக்கிறோம். எதுக்காக அடித்தேன்? அதுக்கு காரணம் என்ன? ஒரு பொருளை நீ திருடுறேன்னு வச்சுக்கோ, அந்த திருட்டு அந்த திருடுறது என்ன குணம்? திருடுறது என்ன குணம்? தாமசம். அது தாமச குணம். தாமச குணத்துல தாமச குணமா நீ எடுக்கிற, திருடுற. ராஜச குணம் என்ன? அடிச்சு பிடுங்குறது. தாமசத்துல அடிச்சு பிடுங்குறது. தாமசத்துல அடிச்சு பிடுங்கன்னா அதுக்கு தாமசத்துல ராஜசம். தாமசத்துல எனக்கு தெரியாமலே திருடுனா தாமசத்துல தாமசம். தாமசத்துல என்கிட்ட கேட்டு அந்த பொருளை எடுத்துட்டு போறது தாமசத்துல சாப்பிடுவோம். அது திருட்டா வராது சொல்லி, திருட்டு ஆகாது. இப்போ தாமசம் எப்படி சொல்லி? தாமச குணம் தானே, விருப்பம் தானே. நீ விரும்ப தானே அந்த பொருளை எடுக்கிற, விரும்ப தானே செய்யற. விரும்பி கேட்டு எடுத்துக்கிறது, அவ்வளவுதான். விரும்பி கேட்காம தரமாட்டான்னு தெரிஞ்சுட்டு தாமசத்துல தாமசம், மோகத்தினால என்ன செய்யறது, எப்படியா நம்ம கவரணும்னு தெரியாம எடுக்கிறது, அது திருட்டு. அடுத்தலாம் அது புடுங்குது, கொள்ளடிக்குது. இது கேட்டே எடுத்துட்டு போற. இருந்தாலும் அந்த தாமச குணத்துல தான் அது வேலை செய்யும் இல்லையா? புரியுதா உனக்கு? புரியுது. ஓகே. அப்போ தாமசத்துல என்னென்ன குணம் விளையும், ராஜசத்துல என்னென்ன குணம் விளையும், இப்படி பார்த்து சினிமா பார்த்தா சினிமாவா இருக்கும் அது. ஆனா அப்படி பார்க்கலான்னு. அப்போ ஆசிரியர் பார்த்துட்டியா, இன்னுமா பாரு, இன்னும் பார்க்க தொலைச்சு விடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகல. ஆசிரியர் என்ன மாதிரி திருத்துறாருன்னா, நான் செய்த தவம் அப்படியே ஒரு ரத்தன மேலங்கிற ஆசிரியர், சங்கர மேல ஆசிரியர். சரி விடுங்க. இங்க மன்னவன் அவர்கள் கோபத்துல உரைத்த அந்த வார்த்தையை கேட்ட உடனே பாத்தீங்களா, கோபத்தினால் அந்த வாயத்தை, அதனால அறிவு உங்களுக்கு மங்கி போச்சு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் மட்டா போச்சு. சினம் மிகுதியினாலே அது மட்டும் இல்ல, பொறாமை குணம் இங்க என்ன செஞ்சது, நீ தூர உமது வாயானது சோர்ந்து விட்டுடுச்சு, சோர்ந்தாச்சு. இந்த வாதத்திலும் நீங்கள் தோற்றோம் எனில் நீங்கிய இந்த மன்னவனே எங்கள் கொடிய கழுவில் ஏற்றுவானாக என்று நீங்களே சொல்றீங்க. பரவாயில்ல. அதெல்லாம் என்ன செய்ய, மற்றவர் சொன்ன வார்த்தையை கேட்டலும் அலைய மன்னன் கொற்றத்தால் உரைத்தீர் அப்படின்னு. அதனாலதான் சொன்ன, நீங்க உங்க செய்யையும் மறந்தீங்க, கோபத்தினால அதையும் உரைச்சிட்டீங்க. அதனால் இங்கே சின்ன மகுதியினாலே இங்கே நம்ம போய்விட்டீர்கள், உங்க செய்கைகள் எல்லாம் மறந்து விட்டீர்கள். உண்மை பொருளை பற்றி உள்கொண்ட உமது ஓலைகள் ஓடும் நீருடைய வைகை ஆற்றில் விடுவதற்கு வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு விடுவதற்கு செல்லுங்கள் என்று கூற, ஆக உமது செய்கை என்று சொன்னார். பிள்ளையாறு முன்னம் பைம்பொன் வீடத்தில் எழுந்து போந்து தெள்ளு நீர் தரளபத்தி சிவிகை மேலேறி சென்றார் வள்ளலார் அவர் பின்பு. மன்னவன் மாயேறி சென்றான் உள்ளவாறு உணர்கிலாதோர் உணர்வு மால் ஏறி சென்றார். வள்ளலாரா இருக்கக்கூடிய திருஞானசம்பந்த சுவாமிகளும் மன்னவனும் தத்தமக்கு ஏற்ற ஊர்தியின் மேலே விடையின், அதாவது அவர் பல்லக்கில் வர்றாரு, இவருக்குள்ள ஊர்திக்கு மேல ஏறி போறாரு. ஊர்தியின் மேலே ஏறி செல்ல அமணர்கள் மற்றும் ஊர்திகள் இல்லாம செல்லல் தகாது என கொண்ட இந்த ஆசிரியர் என்ன பண்ண, அதுதான் விசேஷம். அதனால என்ன பண்ணாரு, தத்தம் மனத்துக்கொண்ட மயக்கமாகி ஊர்தியில் ஏறி சென்றார்கள் என்று அவர்களுடைய மனசுக்கு ஏற்றவாறு அவங்க அந்த ஊர்தியில செல்றாங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு. எது வேணாலும் போயிடுச்சோம். ஏன்னா சரிங்களா, ஏன்னா எதிராளி மட்டும் நம்ம இப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வரனாலே அப்படிலாம் அவங்களுக்கு எது சொந்தமா இருக்குமோ அதுல ஏறி ஆட்டங்கரைக்கு போறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால் ஞானசம்பந்தர் பசும் பொன்னால் ஆகிய அந்த பீடத்திலே இருந்து அந்த பொற்பிடத்தில் உட்கார்ந்து இருந்தார். அதுல இருந்து இறங்கினார். இறங்கி வெளியே வந்து தெளிந்த நீர்மையுடைய முத்துக்கள் பதித்திருக்கூடிய சிவிகை முத்து சிவியின் மீது ஏறி வைகை கரைக்கு சென்றார். அவங்க கண்டிப்பா எந்த வாகனத்தையும் ஏறி இருக்க வாய்ப்பு நடனம் இருக்கும். வள்ளலாராகிய அவர் பின்பு மன்னவன் மாயேறி சென்றான். மன குதிரைன்னு அவன் என்ன செய்யறான், குதிரை மேல, மான குதிரை மேல ஏறிட்டு அவன் அப்படி உண்மையை உள்ளபடி உணர்ந்து கொள்கின்ற ஆற்றல் அற்ற சமணர்கள் இருக்கார் இல்லையா, அவர்கள் உணர்வு என்னும் மயக்கத்தில் ஏறி சென்றார்களாம். ஜெயிச்சிருவோம்
அந்த மயக்கத்துல அதன் மேல் ஏறி சென்றார்கள். அதனால உணர்வு மால் ஏறி சென்றார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏன்னா உள்ளவாறு உணர்கிறாதார் உணர்வு மால் ஏறி சென்றார். மயக்கத்துல அவங்க ஏறி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எதுல போனதே தெரியல, ஆனா மயக்கத்துல போய்கிட்டு இருக்காங்கிறது மட்டும் தெளிவாயிடுச்சு அப்படின்னு சேக்கலாறு சொல்றாங்க. அதனால இது ஒரு நகைச்சுவையா இருக்கிற மாதிரி ஒரு தென்னபன் வெப்புதி இருந்து செழுமணி கோயில் நீங்கி பின்னுறு அணைந்த போது பிள்ளையார் பெருக செல்வம் மன்னியம் மதுரை மூதூர் மருகில் வந்தருள கண்டு துண்ணிய மாந்தர் மைந்தர் தொழுது வேரணைய சொன்னார். பாண்டியன் வெப்பு நோய் நீங்கி செழுமையாருடைய அரண்மனையில் இருந்து புறப்பட்டு தம் பின்னே நெருங்கி வர சமதனான அம்மார் வர நெருங்கி வர பெருகும் செல்வம் நிலையாக நிறைந்த மதுரையம் பழைய பழம்பதியினர் கடல் கொண்டுட்டு போயிட்டுது. எங்க போச்சு? ஆராய்ச்சியாளர்களுக்கு அறிவு ஜாஸ்தி, ஆராய்ச்சியாளருக்கு அறிவு ஜாஸ்தின்னு நினைச்சிருக்காங்க. அதனால கற்பனை ஜாஸ்தி சரிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வருஷங்கள் தாண்டியும் இன்னைக்கும் சேட்டலைட் மூலமாக நமக்கு ராமர் பாலம் கெட்டினது இதுதாங்கிற மாதிரி அமைச்சு சொன்னாங்க. துளசி ராமாயணத்தை சொல்லும்போது அனுமார் போட்ட கல்லெல்லாம் மிதந்துச்சு அப்படின்னா அப்படிலாம் இல்லை. வால்மீகியில் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவங்க கல்லை பிரட்டி போட்டு பாதையை அமைச்சாங்க. அதனால தான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறார். ஆனால் ராமரை கடவுளாக கொண்டதுனால இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கொண்டு போட்டது அந்த குரங்குகள்லாம் கொண்டு போடப்பட்டு அந்த கல்லெல்லாம் மிதந்து பாலத்தை ரெடி பண்ணிச்சு. மிதப்பு பாலம் மாதிரி ஆகி அதில் நடந்து போனாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, வால்மீகி சொன்னது தான் கரெக்டு. ஏன்னா இன்னைக்கும் நம்ம சேட்டலைட் மூலமாக பார்க்கும்போது அந்த இடத்துல பாலம் இருந்ததுக்கான தடயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானியாக சொல்லணும். நேரில் பார்த்தா தான் நான் ஒத்துக்கிடுவேன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் அன்றைக்கி அதை நிரூபிக்கிறோம். அப்படி இருக்கும்போது கடல் கொண்ட மதுரை என்பது மலைகளெல்லாம் எங்கே இருக்குது? அதுக்கு சேட்டலைட் காணுங்க. ஆமாம் சார், இல்லையா? எப்போ நடந்தாலும் பார்க்க முடியல இல்லையா? அவங்க ஒரு காலம் அதெல்லாம் முன்னமே என்ன முன்னமேனா எப்போ அந்த பூமி தோண்ட பண்ண முடியா? பூமி தோண்டி 400 கோடி வருஷம் ஆச்சுன்றான். 400 கோடி வருஷமாகவும் இப்படி தான் இருக்க முடியும். அவங்க விஞ்ஞானி சொல்றது 400 கோடி, சித்தாந்தம் சொல்றது 500 கோடி. இதுதான் நாம சைவ சித்தாந்தி சொல்லும்போது அதுக்கு 500 கோடி வருஷம் சொல்லுவோம். சரி, இப்போ இவன் 450 கோடி தான் ஆச்சுன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் சொல்கிறேன். யார் நாசா விஞ்ஞானிகளாம் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருந்திருக்கும் மதுரை மாதிரி. அதுதான் உண்மை மதுரை, இது போலி மதுரை. அப்போ சாமி எல்லாமே போலியா சாமி? அது கூட பண்ணல சாமி. இப்போ இருக்கிற மதுரை எரிஞ்சு போச்சுன்னு ஒரு விதை விட்டுருக்காங்க சாமி. அது கண்ணகி எரிச்சுட்டா அப்படிங்க. கண்ணகி எப்படி எரிப்பா? அதே கற்பனை கதை, அதுவும் கற்பனை கதை, அற்புதமான கற்பனை கதை. அதில் சந்தேகம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா ஆட்சியாளர்கள் வேணா அதை கற்பனை இல்லைன்னு வேணா சொல்லிடலாம், மொழிய அது தலைமையை தூக்கி வச்சுக்கலாம். ஆனால் உண்மையெல்லாம் கற்பனை கதை. சரி, இங்கே பழம்பதி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? சேக்கலார் சொல்கிறார். பழம்பதிங்கிறது அவர் திருவருளால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது இப்போ இங்கே பரமேஸ்வரன் சொன்னதாக தான் நாம் அதை நினைக்கணும் இல்லையா? அதனால் நீங்கி பின்னூர் அணைந்த போது மன்னிய மதுரை மூதூர் அப்படின்னார் இல்லையா? பழைய நூர் மாதிரி அது ஒரு மூதூர், இது ஒரு மூதூர். மூதூர்னா பழமையான ஊருங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அப்போ சேகலார் சாமியில அதை சொன்னதுனால அதை நம்ம மாற்றி பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அங்கே வீதியில் பழம்பதியினுடைய அந்த மூதூரில் பழம்பதியாக இருக்கக்கூடிய அந்த வீதியில் வந்துகிட்டு இருக்காரு யாரு? திருஞான சுவாமிகள். அது கண்டு மங்கைமார்களும் நெருங்கி வந்த மங்கைமார்களும் மைந்தர்களும் பரமேஸ்வரன் போல அவர்களை வணங்கி தத்தமக்கு தோன்றியவாறெல்லாம் தமக்கு உட்பட்ட கருத்துக்களை கொண்டு சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நினைய சொன்னார், தொழுது வேறனைய சொன்னார். என்ன சொல்றாங்கன்னு தெரியல, என்ன சொல்றாங்க. மீனவன் கொண்ட வெப்புவை நீக்கி நம் விழுமம் தீர்த்த ஞான சம்பந்தர் இந்த நாயனார் காணும் என்பார். பாணரும் குதலை செய்ய பவளவாய் பிள்ளையார்தாம் மான சீர்த்தென்ன வெண்ணாடு வாழ வந்தனைந்தார் என்பார். இப்படி இதெல்லாம் சொல்றாங்க. அதுல இந்த சொல்றார், பாண்டியன் அடைந்த வெப்பு நோயை தீர்க்கிறதுக்கு இவர் அவருடைய வருத்தத்தையும் நீக்கி அருளிய இந்த திருஞான நாயனார்னே
அடைகிறது. வாக்கால சொல்றாரு சேகவாசன் இல்லையா, நாயனார் இவர் இந்த நாயனார் தான்பா நீக்குனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆச்சரியம் பேசிக்கிறாங்க, வணங்குறாங்க. பால்மணம் கமலக்கூடிய குதலை சொல், குதலைன்னு பல்லு இல்லாத சொன்னவன் எப்படி இருக்குமோ அந்த குதலை சொல் எழக்கூடிய பவளம் போன்ற வாயுடைய இந்த திருஞான சுவாமிகள் பாண்டிய நாடு வாழும் பொருட்டே இங்கு வந்து சேர்ந்தார் என்று மற்றவர்களும் அங்கே துணிந்து சொல்லுவாங்க. பவளவாய் பிள்ளையார் தாம் மானசீர் தென்னன் நாடு வாழவே வந்து அணைந்தார். இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். எரியடை வாதில் தோற்றதற்கு நம் அருகர் என்பார், புரிசடை அண்ணல் நீரே பொருளென கண்டோம் என்பார், பெருகொழி முத்தின் பைம்பொன் சிவிகை மேற்பிள்ளையார் தாம் பழவல வரு மழகன என்பார், வாழ்ந்தன கண்கள் என்பார். நெருப்பிலே செய்த அந்த பந்தயத்தில் இல்லையா, பந்தயம் வச்சு விளையாடுறாங்க, பந்தயம் வைக்காமல் விளையாடுறது முதல்ல நெருப்பு வாதத்தில், அனல் வாதத்தில் நெருப்பில் செய்த வாதத்திலே நம்முடைய யாரு மக்கள் எல்லாம் நம்முடைய குருமார்களை தோற்றது இவர் தான் தோற்கடிச்சாரு அப்படின்னு நம்ம குருமார்களை தோற்கடிச்சாரு இவர் தான் அப்படின்னா என்ன, இன்னும் அவர்கள் சமண சமயத்துக்கு மாறல, இன்னும் மன்னன் மாறிட்டாங்க, இன்னும் அந்த இதுல இருக்கிறதுனால இவங்க யாரும் மாறல. அதனால நம் சமண குருமார்கள் அப்படிங்கிறத சொன்னார். புரிந்த சடையுடைய சிவபெருமானுடைய திருநீரே மெய்ப்பொருளாவது என்பதை நாங்களெல்லாம் கண்ணார கண்டோம். இது அதை வச்சு தான் இந்த நோயை தீர்த்தாரு. அதனால நான் இன்னைக்கு நேராகவே நாங்கள் எல்லாம் பார்த்தோங்கிற மாதிரியும் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. முத்துக்கள் பதித்த பசும்பொன்னால் செய்த அந்த முத்து சிவிகையில் மீது பிள்ளையார் வரும் அழகுதான் என்ன, அப்போ என்ன குழந்தையினுடைய அழகுதான் என்ன என்கின்ற இந்த காட்சியெல்லாம் நம்ம வாழ்ந்த காலத்திலே நாமளே பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நம்ம இன்னைக்கும் நம்ம மணக்கனால நம்ம சுவாமி சேகலார் சாமி நம்ம பார்க்க வைக்கிறாரு. இதெல்லாம் சரிதா, அது அதனால் சேகலாருக்கு நம்ம இன்னொருத்தர் எத்தனை தடவை நமக்காருனாலும் போறாரு இல்லையா, மணக்கண்ணால் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏதமே விளைந்தது இந்த அடிகள் மாறியல்வால் என்பார், நாதனும் ஆலவாயில் நம்பனே காணும் என்பார், போதமாவதுவும் முக்கட்புராணனை அறிவது என்பார், வேதமும் நீருமாகி விறகிடும் என்றும் எங்கும் என்பார். இந்த சமண குருமார்கள் இயல்பால் தீமையே விளைந்தது என்று சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அது இவ்வளவு நாள் என்ன நடந்துகிட்டு இருந்திருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியாம இந்த சமயத்துல வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கோம். மன்னவன் தானே, மன்னவனால இவங்களும் வாழ ஆரம்பிச்சாங்க இல்லையா. இப்போ விளைந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சாரா. முழுமுதற் கடவுள் சொக்கநாத பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அவனே இறைவன் என்கின்ற அந்த இதையும் அங்கே எழுதுகிறார். நம்பனே காணும் என்று சொல்றாங்க ஒரு சாரா. அப்ப அவர்தான் இறைவன்கிறது இங்கே தெல்ல தெளிவாகி போச்சு. முக்கண் புராணனை அறிவது என்பார். அப்ப 3 கண்களையுடைய பழமையான சிவபெருமானே அவரை பற்றி அறிவதே ஞானம் அப்படிங்கிறதையும் அங்கே எல்லாரும் என்ன செய்றாங்க, பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ வேதமும் நீருமாகி விறகிடும் என்பார். அறிவது புராணன் அறிவது என்பார். வேதமும் நீரும், அப்போ மறைகளும் திருநீருமே எங்கும் நிறைந்தவனாக அது என்ன செய்வோம், நிச்சயமாக இது பரப்பிவிடும். நம்ம எல்லாம் சைவனா மாறிடலாம் அப்படின்னு சந்தோஷத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அடிகள் மான்முகங்கள் எல்லாம் அழிந்தன பாரீர் என்பார், கொடிய வஞ்சனைகள் எல்லாம் குலைந்தன போலும் என்பார், வடிகள் வேல்மாறம் காதல் மாறின வண்ணம் என்பார், விடுவதாய் முடிந்தது இந்த வெண் சமன் இருளும் என்பாரு. இன்னும் என்னதான் சொல்றாங்க, இந்த கொடிய வஞ்சனைகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அடிகள் மாறின, அடிகள்னா சமணர்கள், அந்த அவர்களுடைய முகங்கள் எல்லாம், இந்த முகத்துல எங்க வச்சு உன் முகத்தை சொல்லணும்ல, தோத்த உடனே உன் முகத்தை இப்ப எங்க வைக்க பாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது போல முகங்கள் எல்லாம் அழிந்தன பாரு. அவ்வளவு நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்காங்க, இப்போ அது இல்லை. அதனால அழிந்தன பாரீர். ஏன்னா அவங்களும் வீதியில் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. சின்ன சந்தேகம். இப்போ அவங்க வாதத்துல தோத்து போயிட்டோம்,
ஆனால் புனல்வாதத்துலேயும் தோற்று போயிட்டா கழுவில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். கழுவில் ஏற போகிறது இந்த குருமார்களை சமண சமயத்தை சேர்ந்த அத்தனை பேருமா சார்? அது இன்னும் சொல்லுவார். சரி சார். இல்லையா? அது இன்னும் சொல்லும் போது பார்ப்போம். அழிந்தன்னு ஒன்ன போலே நானும் ஆவலாக இருக்கேன். அது எத்தனை பேர் சொல்கிறாருன்னு இருக்கு. அதனால நான் அதிசயத்தோடு சொல்லுவேன். ஏன்னா பின்னால் வருது நிறைய குருமார்கள் சைவத்தை தழுவினாகவும் வருது, திருந்தி சமண சமயத்தை சார்ந்தும் வந்திருக்காங்க. இன்னும் கோவம் கொண்டவங்க தான் அந்த மாதிரி போய் ஏறி செத்தான ஒழிய, அதனால் குருமார்கள் தான் நிறைய பேர் இருந்திருக்காங்கிறது தெரியும். சரி, அதனால் சமண சமயத்தை குருமார்களும் சிலவர்கள் சைவ சமயம் தான் உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது மாறி கொண்டதையும் நாம் சொல்கிறோம். அதனால் அது மாற்றம். அதனால் பின்னால் போகும்போது அதனுடைய தொகையெல்லாம் தெரிஞ்சுது. அப்போ அடிகள் மாறு முகங்கள் எல்லாம் இங்கே அழிந்தன பாரீர் என்றார். கொடிய வஞ்சனைகள் எல்லாம் குலைந்தன போகும். ஓஹோ, வஞ்சனை எல்லாம் வெளியில் தெரிஞ்சு போச்சு. அதனால இவங்க என்ன செய்யறாங்க, தங்க தொலைய தொங்க போட்டு வந்துகிட்டு இருக்கானோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. வீதியில் நடந்து வராங்க. ஆமா, வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடுச்சு. குலைந்தன போலும் என்றார்கள். வடிகொள் வேல் மாறன் காதல் மாறின வண்ணம் என்பார்னார். எப்பா முக்கியம் அதுதான். பாண்டியன் வேல், அதாவது கூர்மையுடைய வேலையுடைய பாண்டிய மன்னன் இந்த சமணர்கள் மீது வைத்திருந்த பற்று இப்பொழுது மாறிவிட்ட வண்ணந்தான் என்னே என்கின்றதையும் அங்கே சொல்கின்றார்கள். இந்த விடிவதாய் முடிந்தது இந்த வெண் சமன் இருளும் என்பார். அப்பா, இந்த கொடிய சமணனுடைய இருளும் இன்றிலிருந்து நீங்கிவிடும், ஆனால் புலர்வது பொடிவதாக முடியும் என்று சொல்லி என்ன செய்றாங்க, வெஞ்சமன் இருளும் என்பார். விடிவதாய் முடிந்தது இந்த அப்படிங்கிறதையும் இங்கே என்ன சொல்றாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. நெருப்பினில் தோற்றார் தாங்கள் நீரிலில் வெல்வார்களோ என்பார். அது ஒரு சாரா. இரும்படை நெஞ்சுடையரேனும் இரும்பு நெஞ்சுடையரேனும் பிள்ளையாருக்கு எதிரரோ என்பார். பருப்பொருள் உணர்ந்தோர் உணர்ந்தார் தாங்கள் படுவன பாரி என்பார். மறுப்புடைகளுக்கோள் செய்தார் மந்திரியார் தாம் என்பார். அற்புதமா அதற்கு ஒன்று சொல்றாங்க. ஆமா, எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. யார் சொல்லுவா? திருவள்ளுவர். அதனால இங்கே அனல்வாதத்துல தோற்றவாச்சு. ஏன்பா, அனல்வாதத்திலே தோற்றாச்சு, புனர்வாதத்தில் போய் எங்கே போய் வெல்ல போறானுமா? அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை. இருந்தாலும் இரும்பு மடம் தான் அவர்களுக்கெல்லாம். அப்படி இரும்பு மனம் இருந்தாலும் கூட சுவாமிகளுக்கு எதிராக, விஞ்ஞான சுவாமிகளுக்கு எதிராக நிற்க முடியுமா? சந்தேகம். அதாவது மக்களெல்லாம் என்ன பேசுறாங்க, என்ன எண்ணத்தில் பேசுறாங்கிறத கூட சேக்கிலார் சுவாமிகள் பார்க்குறாருங்கிறதுலாம் எவ்வளோ விசேஷத்தன்மை இல்லையா? அதனால எதிர்க்க நிற்க வல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சாராக சொல்லிட்டுருக்காங்க. நுண்பொருளை விடுத்து பருப்பொருளை மட்டும் உணர்ந்த அவ்வளவிலே அடங்கிய சமணர்கள் அடையக்கூடிய முடிவு நம்ம என்ன பார்க்க தான் போகிறோமா? ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சுனா இறக்கப்பட்டு என்ன பார்க்க போகிறோம், சந்தோஷப்படுதான் இன்னும் சொல்ல போனா. ஏன்னா பொழுது விடிய போகுது, எல்லாருக்கும் அவன் எல்லாருக்கும் விடிய போகுது. அதனால முடிவினை பாருங்க என்று ஒரு சார் இருக்கட்டும் பாருங்க, அவன் தோத்த உடனே என்ன ஆக போறான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதையும் கொம்புகளை போன்று கூர்மையான கழுமரங்களை, மரங்கள் அப்படி பட்ட மரங்களை அற்புதமாக சீவி அப்படி கழுமரமாக படைச்சு வச்சிருப்பாங்க. அதனுடைய விளிம்புல முனை நொறியாக இருக்கணும்ல, அதனால இரும்பு பொத்தி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்குள்ள அம்புகள்லையும் அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அம்பை அது மினியில் இரும்பத்தினுடைய இதை பொத்தி வைப்பாங்க. பாரதத்தில் கூட அந்த மாதிரி இரும்பை பொத்தி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் ஒரு வேடை. ஆமாம், விஷ்ணு பூஜை பண்ணும் பொழுது தன்னுடைய பூஜை தீட்சை பண்ணா மட்டும்தான் இந்த பூஜை நிறைவு பெறும், இல்லைன்னா அது பூஜையே ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டார். அங்கே கீழே உபமணி முனிவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தார். தடதடன்னு இறங்கி வந்தான்.
சுவாமி என்னை மன்னிக்கணும்னு விழுந்தான். ஏன்னா நிர்மாலய தோஷம் இந்த பூவுக்கு கிடையாது. அவன் கழிஞ்சு விட்ட பூவை எடுத்து குரு பூஜை பண்ணோடனே இது நிர்மாலய தோஷம் உடையதுன்னு எல்லாரும் முடிக்கும்போது கிருஷ்ணன் அதை பார்க்குறான், என்ன இவர் குரு பூஜை பண்ணுறாரு அப்படின்னு. அப்புறம் மாணவர்கள் அதை வினாவாக எழுப்பும் பொழுது அதுக்கு இல்லைப்பா அவன் தீட்சையே நான் வாங்கலை, அதனால் அவன் பூஜை பண்ணுறதே பூஜையே கிடையாது, அதனால் இதுக்கு நிர்மாலய குணமும் கிடையாது, அதனால் இது புது பூ தான் இன்னைக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதனை சுவாமிக்கு சேர்த்து இப்போ நிர்மலயமாக வாங்குறாரு. ஆகா, அப்போ நம்ம தீட்சை வாங்கல பிறகும் தடப்படான்னு இறங்கி வந்து அவர் காலில் வந்து நீரே எனக்கு தீட்சை கொடுக்கணும்னா சமய விஷயோட நிர்வாண தீட்சை 3ஐயும் அவர் கொடுத்தார். முன்னாடியே இல்லை, அதாவது என்னென்னா ராமனவதாரத்தில் சமய தீட்சை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நிர்வாண தீட்சைன்னு ஒன்று பண்ணும் பொழுது மீளவும் சமய விஷயம் பண்ணிட்டு தான் நிர்வாணம் பண்ணணுங்கிறது மரபு. சரி சரி, அப்படிதான் சட்டம், ஆகம சட்டம் அதான். அதனால் இங்கே 3 வகை தீட்சைகளும் அவர் கொடுத்து அவருக்கு சிஷியனுக்கு ஏதாவது கொடுக்கணுங்க கொடுக்க ஆரம்பிச்சு. ஏற்கனவே உபமன்யு முனிவர் தீட்சை வாங்கினார் தன்னுடைய தகப்பனார் இடத்துல வாங்கும் பொழுது அவருக்கு தீட்சை கொடுத்துட்டு என்ன கொடுக்குறாரு, நீ சுவாமிகிட்ட என்னாலும் வேண்டிக்கோண்டார். அப்போ இவர் அரண்மனையில் வாழ்ந்தவர் யார், உபமன்யு முனிவர் குழந்தையா இருக்கும்போது அரண்மனையில் வாழ்ந்தவர். உபமன்யுவர் யாரு, வியாகரபாத மகரிஷியுடைய மைந்தர். ஏன்னா காட்டில் ஒன்றும் கிடைக்காங்கிறதுனால அவர் என்ன செஞ்சாரு, அரண்மனையில் கொண்டு விட்டுருந்தார். அங்கே பாலை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த காரணத்தினால உபமன்யு முனிவர் காட்டுக்கு வந்து, அதாவது பூணூல் வாங்கி அங்கே வித்தை பயிலுவதற்காக தன்னுடைய தகப்பனாட்டத்தில் கொண்டு விடும் பொழுது மறுபடியும் பாலே வேணும்பான். நான் எங்கே போடுறேன், இங்கே இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே நான் எங்கே போடுறேன், நீ சாமிகிட்டே கட்டு வாங்கிக்கோங்க. அதனால இவன் என்ன பண்ணா, உபமன்யு முனிவர் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அழுதாராம். அந்த அழுகையை கேட்டு சாமி சும்மா இருப்பாரு, உடனே கிளம்பி வந்தார். என்னப்பா வேணாங்க, எனக்கு பால் வேணும். ஏன்டா இங்கே வந்து பால் கேட்டேன், பால் ஒன்று தந்தேன். எப்படி வந்தீங்க, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடலையே ஈர்ந்தான். இந்த பார்க்கடலையே நீ வச்சுப்பான்னு சொல்லி உபமன்யு முனிவர் கொடுத்துட்டாரு. நான் வச்சு என்ன பண்ண போகிறேன், இந்தாப்பா. கிருஷ்ணன் தீட்சை வாங்கின உடனே அவனுக்கு அந்த பார்க்கடலை கொடுத்தாரு, நீ இதை வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி பார்க்கடல் கிடையாது. அப்போ அந்த பார்க்கடலை தான் அவன் தூக்கி கொண்டு போய் அங்கோட்டு வச்சுக்கிட்டான். இல்லை சாமி, அப்போ கூர்மாவதாரத்தில் தானே சாமி பார்க்கடல் கடையும் போது இப்போ நீ ஏன் பார்க்கடல்னு சொல்ற, கடலை தான் கடைஞ்சாங்க, பார்க்கடல்லாம் அவன் கிடையாது. நீ சொல்லிட்டு இல்லாத வேலையெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. பார்க்கடலாம் அவன் பள்ளிக்கூடம் ஊற்றிட்டு போயிட்டான். அவன் இடத்துக்கு கொண்டு போய் நான் தான் வீட்டில் உள்ளதை எப்படி வெளில கொண்டு போவான், அதெல்லாம் கிடையாது. இது உப்பு ஓர்கடல் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது கடலில் 7 வகை, அதில் நன்னீர் கடல் இந்த மாதிரி 7 வகையில் வரும். அதில் ஏதோ ஒரு கடலும், ஆனால் பார்க்கடல் நிச்சயமாக கிடையாது. பார்க்கடலை குருநாதர் கொடுத்த பிரசாதம் அது. அதனால தான் நினைச்சேன் தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போயிட்டோம், எங்கே பிரகிருதி மட்டத்துக்கு கொண்டு போயிட்டோம். வேற எதாவது வேணும்னா கேளு, வர வேணா கேட்டுக்கோங்க. சுவாமி நான் வந்து வர வாங்கணும், என்னன்னா நான் எதனா வச்சு பாரத போராட்டு பெரிய போர் ஒன்று செய்ய போகிறோம், அதில் எனக்கு எந்த விதத்திலும் அடிப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய விசித்திரமான மண்ணை வந்து சண்டையே போடணும். ஆமாம், அப்படி அப்போ சுவாமி பரமேஸ்வரம் அடியாரெலாம் இவரும். சரி அதுக்கு என்ன சரிப்பா, நீ என்ன நைவேத்தியம் வச்சுருக்காரு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பாசிப்பருப்பு அண்ணன் தான், பாசிப்பருப்பு அண்ணன் விசேஷம் சுவாமிக்கு போகுது. அந்த பாயச அன்னத்தை கையில் கொடுத்து நீ இது உடம்பு முழுக்க பூசிக்கோ, உனக்கு வஜ்ர தேகமாக மாறும், உனக்கு எந்த ஆயுதத்தாலையும் உன்னை வெட்டு வாங்கவே முடியாது, கொல்ல முடியாது ஒன்றான்னு சொல்லி அவர் கொடுக்குறார். அவன் உடனே என்ன பண்ணால் அங்கேயே பெருமாளை எல்லாத்தையும் பூசிட்டு வந்துட்டான். அதனால் அவனுடைய தேகம் என்ன செய்யுது, இப்போ வஜ்ர தேகமாக மாறி. வஜ்ரம்னா வைரம்னா வைரப்பூச்சி, வைரப்பூச்சியில் எந்த இதுவும் சேதிக்க முடியாது இருந்தாலும் அது நிர்மாலிங்கிறது இல்லையா, அதனால் உள்ளங்காலில் பூசுறதுக்கு அவன் தயங்கணும். ஏன்னா நிர்மாலியம், அதனால் அதை போய் நம்ம பூசக்கூடாது, சுவாமி நிர்மாலியம். ஆமாம், அதனால் தானும் அவன் சிவ அடியார் ஆயாச்சு, அதனால வந்து அதை உள்ள அதை பூசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதை மட்டும் விட்டான். போர்லாம் முடிஞ்சு கடைசி காலத்தில் திருடர்கள் எல்லாம் உள்ளே புகுந்து அடித்து போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஒரு உலக்கையை பத்து வயிற்றுல உலக்க தாண்டை பெற்று போடுவான்னு சொல்லி முனிவர் சாபம் விட அந்த உலக்கையை பொடி பண்ணி உரைச்சி கடலில் கொண்டு கரைக்க, அதில் என்னதான் உரைச்சாலும் கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சான். அந்த துகளோடு சேர்த்து வேற கடலில் கரைச்சி கொடுன்னு சொன்ன உடனே அதெல்லாம் கரையில் ஒதுங்கி எல்லாமே வந்து நாளல் புல்களாக வளர்ந்து ரெடியாக இருந்துச்சான்.
அது ஒரு சின்னது மட்டும் அந்த சின்ன சிப்பி மாதிரி மாதிரி கிடந்துச்சு. அது ஒரு வேடன் கையில் கிடச்சி நமக்கு நல்லா கிடைச்சுன்னா அவர் உரசி கரெக்டாக தன்னுடைய அம்பில் அதை கூட்டி வச்சுக்கோம். பறவைகளை கொள்ளும் பொழுது அது வேகமாக சொன்னால் அது கொண்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய காலம். கடைசி காலத்தில் இது அது பெரிய கதை, அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். இவங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே சண்டை வந்து கடற்கரையில் சென்று சண்டை போடும் பொழுது அந்த நாணல்களில் பிடுங்கவும் அது இரும்பு உலகையாக மாறுது. ஒவ்வொரு கையிலும் இரும்பு உலகம்னா ரொம்ப சந்தோஷமாக போச்சு உனக்கு. அதெல்லாம் அடிச்சு ஒவ்வொருத்தரும் அடித்து அவன் செத்தான். கிருஷ்ணர் மட்டும் முன்னாடியே எஸ்கேப் போய் ஆமாம் காட்டுக்குள்ளே போயிட்டு பதுங்கிக்கிட்டார். அப்போ அவன் படுத்திருக்கும்போது தன்னுடைய காலை ரெண்டையும் போட்டுட்டு ஆட்டிகிட்டே படுத்துருந்துருக்கான். இதை ஒரு வேடன் பார்த்தான். மான் படுத்துருக்கிற மாதிரி இருக்குது, அதனால அந்த காது ரெண்டையும் ஆட்டுது போல இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து என்ன பண்ணால் அந்த மானுடைய முகத்தில் கரெக்டாக குறி வச்சு அம்பை எழுதலாம். அது கிருஷ்ணனுடைய உள்ளங்காலிலே பட்டு அவன் நேராக சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தான். அவர் இருப்பிடத்துக்கு போனார் சார். ஆமாம், அவருடைய இருப்பதுக்கு இருந்தாலும் செத்து போனான். அதுதான் விஷயம். அந்த உடம்பை அங்கேயே போட்டுட்டு தான் போனாங்கிறது. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடிவு என்பது இருக்கு. அதனால சமணருடைய முடிவெல்லாம் பாருங்க, என்ன ஆகும்போது பாருங்க அப்படின்னு பேசுறாங்களா அவங்கள மக்கள். கொம்புகளை போன்று கூர்மையாக உள்ள கடுமரங்களையும் இந்த அமைச்சர் இருக்காரு, அவர் ஏற்கனவே நிறைய செஞ்சு வச்சிருக்காரு, அதுக்கெல்லாம் வேலை வருது போல இருக்கு, அடுத்தால பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, ஊரா சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஏடுகள் வைகை தன்னில் இடுவதற்கு அணைந்தார் என்பார், ஓடு நீருடன் செலாது நிற்குமோ ஓலை என்பார், நீடிய ஞானம் பெற்றார் நிறுத்தவும் வல்லர் என்பார், நாடலாம் காண எங்கு நன்னுவர் காணீர் என்பார். 4 பேரும் 4 வகையாக பேசுறாங்களாம். ஏடுகள் வைகை அதுல எப்படியா நிற்கும், இடுவதற்கு எல்லாரும் போயிட்டாங்க, அது எப்படி நிற்கும், ஓடும் நீரில் எப்படியா நீ செல்லாமல் நிற்குமா, அது அதிசயமாக தான் இருக்கு. அதெல்லாம் நிற்கும்பா. ஏன்னா பக்கத்தில் சிவஞானம் பெற்றவர் இருக்காரு, அவரு ஏட்ட நிறுத்தவும் வல்லவர் அவர் அப்படின்னு. நாடெல்லாம் வந்து இதுக்கு ஒரு கூட்டமாயா இவ்வளவு கூட்டம் வந்துருக்கு, நானும் இவ்வளவு கூட்டம் வந்துருக்கு பாருங்க, அதை பாருங்களா விசேஷமா அப்படின்னு. தோத்து போயிட்டா இவங்க சேர்ந்து இருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. சமண கொள்கை உடையவர்களெல்லாம் அவங்க சமயத்தை சார்ந்து இருக்கிறாங்க. அந்த 2க்கு வித்தியாசம். இப்போ மடாதிபதிகள், மடங்கள், துறவிகள் எல்லாருமே அந்த சமயத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இல்லை, இந்த சமயமாகவே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க தான் அந்த சமயத்தை பரப்பதற்கு உரியவர்கள் அவங்கெல்லாம். ஆனால் மக்கள் அதை பரப்புவதற்காக இல்லை, அது வாழ்ந்து சார்ந்து இருக்கப்பட்டவங்க. அதனால அவங்க 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. இவங்களுக்கு ஒரு தண்டனைனா, துறவிகளுக்கு 4 தண்டனை. சரியா? 4 தண்டனை நிச்சயம். 4ன்னு சும்மா வாய்ப்பு சொல்றீங்கன்னா அப்படி இல்லை. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானபிரஸ்தம், சன்னியாசம் 4 வர்ணங்கள் இருக்கு. அந்த வர்ணங்களுக்கு தக்கவாறு தண்டனைகள் கூடும். பிரம்மச்சாரிக்கு ஒரு தண்டனைனா, கிரகஸ்தனுக்கு அதே தப்புக்கு 2 தண்டனை, அதே தப்புக்கு வானபிரஸ்தனுக்கு 3 தண்டனை, 3 மடங்கு தண்டனை. ஆமா, 3 மடங்கு, அதான் 3 தண்டனை. அதுக்கடுத்தல 4 தண்டனை ஆகும் எதுக்கு, சன்னியாசிகள். ஆமா. ஏன்னா இப்ப இன்னைக்கு சொல்றாங்க தீர்ப்பெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 தடவை தூக்கிடுவது, 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு 4 தண்டனை. இப்போ சன்னியாசிகள் கண்டிப்பா சத்தியமா நாங்களாம் நரகத்துக்கு தான் போகிறோம். தப்பு பண்ற சன்னியாசிகளுக்கு சார் சரி இருக்குமே, மனசாலையும் பண்ணியிருக்கலாம், வாக்காலையும் பண்ணியிருக்கலாம், காயத்தாலையும் பண்ணிருக்கலாம். பண்ணியிருந்தா நிச்சயமா நரகத்தடை செல்வார்கள். அந்த நரகம் தான் பாவம். வாய் மூடிட்டு. ஆமா, அங்காயத்தில் ஆகாது. நாடெல்லாம் காணத்தக்க இந்த திருஞான சுவாமிகள் இப்போது வருவார் பாருங்கள். எல்லாரும் என்ன செய்றாங்க, நாடெல்லாம் காண இங்கு நன்னீர், வாங்க வாங்க சுவாமி பாருங்க, சுவாமி பாருங்க என்று சொல்வார்கள். தோற்றவர் கழிவிலேற துணிபதே அருகர் என்பார், ஆற்றிய அருளின் மேன்மை பிள்ளையாருக்கு அழகிது என்பார், நீற்றினால் தன்னவின் தீங்கு நீங்கிய வண்ணம் கண்டார், போற்றுவார் எல்லாம் செய்வ நெறியினை போற்றும் என்பார். தோல்வியுற்றவர்கள் என்ன செய்வாங்க, கழுவிலே ஏற சமணர் துணிராமோ, அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா. அப்போ இதுகாரும் அவர்கள் செய்து வந்த மாய மந்திர வித்தைகள் என்னாச்சு, ஆமா, இதுகாரும் செய்து காட்டிய அந்த அருளின் மேம்பாட்டினுடைய இங்கே பிள்ளையாருக்கு இது சரியானது, அவர்கள் கலியேற்பது என்பார்.
அந்த திருநீற்றினாலே பாண்டியருக்கு வெப்பு நோயை தீக்கிய தன்மை கண்டவர் யாரு? சுவாமிகள். அதனால சைவத்தரகத்தை நாமும் போற்றித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி, அதனால எல்லோரும் சைவ நெறிகளை நாம் சென்று வாழுவோம் என்று நினைச்சாங்க. எல்லோரும் போற்றும் என்றார். நீங்கிய வண்ணம் கண்டால் போற்றுவாரெல்லாம் சைவ நெறியிலேயே போற்றுவோம் என்று சொன்ன இந்த ஒரு பசங்க மடத்துல மந்திர விதியினாலே தீயிட துணிஞ்சது, பாண்டியருக்கு ஏற்ற வெப்பு நோயை தீர்க்க முற்பட்டது, அனல்வாதம் செய்ய துணிந்தது ஆகிய மூன்றிலுமேயே இங்க தோல்வியை தழுவினவர்கள் யாரு? சமணர். இங்கனம் தொடர்ந்து தோல்வியுற்று வருபவர்களை வெங்கலு ஏறுவான் வேந்தனையே ஆக என்றால் தகுமோ அப்படின்னு ஒரு கொஸ்டின். தகும் எப்படி? என்ன சைவரோடு தாம் வாழ்ந்த திருமணத்தில் தீயிட்ட போதும் சுவாமிகள் அதனை பையவே சென்று பாண்டியருக்காக என்று கூறி பாண்டிய மன்னருக்கு ஆக்கத்தை கண்டவர் சுவாமிகள். அதனால இந்த சமணர்களை வெல்லவும் அவருடைய குற்றம் ஒருக்கவும் இறைவனுடைய திருவுள்ள குறிப்பு. இதெல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை அறிந்து வந்தவர் யாரு? சுவாமிகள். அதனால அவர்களுக்குரிய வாதங்களை எல்லாம் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் சுவாமி எந்த வாதத்தையுமே சொல்லணும், சொன்ன வாதமெல்லாம் அவர்களே சொன்னதுதான். அதனால இவ்வாறு அமைதியையும் அருளமும் உடையவர்கள் யாரு? திருஞான சுவாமிகள். அவங்க தான் அழிஞ்சாங்க. அதனால இறுதியாக அவர்கள் தாமே ஒற்றின்ற வாதத்திற்கு அங்கே இயலாதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இல்லை, நீ அந்த பார்த்து நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ சைவ சிந்தனை பெருமை இல்லாமல் போயிடும். அதனால் அதுக்கு இசைவு தெரிவித்தார் ஒழிய இவர் வாதத்துக்கு போய் சென்று போறணுங்கிற எண்ணம் கிடையாது. அதனால் அந்த அமணர்கள் தாமே ஒட்டி செய்யக்கூடிய வாதத்தில் இங்கே அரசன் முறை செய்யுங்கள் தான் தடுப்பது என்பது ஆகாது. ஏன்னா இங்க இது அரசனுக்கும் மக்களுக்கும் சமணர்களுக்கும் உள்ள பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் தான் என்ன செஞ்சான், எம்மை அரசனே கழுவில் ஏற்றட்டும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா உன்னால ஏற்ற முடியாது. யார உட்கார தைரியம் கிடையாது. திருஞான சுவாமிகளை பார்த்து இவன் சொல்றான், உங்களால என்ன ஏற்ற முடியாது, ஏன்னா நீ அரசன் இல்லை, உனக்கு அந்த தகுதியும் கிடையாது, அதனால அரசன் என்ன ஏற்றட்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வாயை விட்டுட்டான். இப்போ அரசனுக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டது அவங்கள ஒழிய இதை திருஞான சம்பந்தர் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பாவம் ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அது அவர்கள் அரசனுடைய முடிவில் யாருமே தலையிட மாட்டாங்க. அதனால அது தெரியும். அதனால தான் தடுப்பது முறையும் அன்று. அதனால பிள்ளையாருடைய அருச்செயல் இது அழகிது என்று பாட்டில் சொல்றார். அதனால இந்த நிகழக்கூடிய நிலையெல்லாம் யாவையும் அமைந்திருப்பதெல்லாம் எல்லாமே மகிழ்ச்சிக்குரியது தான். ஆக இந்த 7 பாடலும் எல்லாமே ஒரு முடிவில் தான் வந்து சேரும். அதனால இந்த கடைசி பாட்டை பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த வகுப்பு நிறைவேறும். இன்னன 2 வாழும் மீண்டினர் எடுத்து சொல்ல மின்னொளி மணிபொன் காம்பின் வெண்கொடை மீது போத பன்மணி சிவிகை தன்மேல் பஞ்சவன நாட்டுலோருக்கு நன்னெறி காட்ட வந்தார் நான்மறை வாழ வந்தார். பயிர் விளையணும்னு சொல்லுவோம். வயலில் பயிர் செழித்து விளைஞ்சு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? களை எடுக்கணும் சார். களை எடுத்தால் தான் பயிர் வரும். இல்லைன்னா என்ன ஆகும்? களை தான் பயிர் போயிடும். அப்புறம் களை நம்ம பயிர் பண்ணி ஒரு பிரயோஜனம், ஏன்னா அதில் விளையக்கூடிய ஒன்றும் மனுஷனுக்கு பிரயோஜனப்படாது. அப்போ களை எடுத்தால் தான் பயிர் வளரும். அதனால் இங்கே களை எடுப்பது பொறுமை அப்படிதான் களை எடுக்கிறார். யார் இருக்கிறாருன்னா அது இறைவனுடைய திருவுள்ளம், அவர் வாயிலே அது வந்துச்சு. தெருவினுடைய இரு மருங்களில் உள்ளவங்களெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துட்டே வந்தோம். இன்னொன்னவற்றை எடுத்து கூற மின்போன்று ஒளியுடைய அழகான பொற்கம்பையுடைய வெண்கொடை மேலே நின்ற பல மணிகள் பதித்த சிவிகை மீது நான்மறைகளும் வாழும் பொருட்டு வந்தருடைய திருஞான சுவாமிகள் பாண்டிய நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம்
நன்னறியை காட்டுவதற்காகவே வந்து அருளினார் என்று சேக்கிழார் பெருமான் நான்மறை வாழ வந்தார் என்று சொன்னார். மேலும் செயல்கள் இருக்கு, மேலும் நாளை சிந்தனையாக பகிர்வோம். இவ்வளவிலே நிறைவுவோம். ஆறு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க்கை சீர் அடியாரெல்லாம் ஆண்டுகளாது வைக, மலிபலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றபம் இயல்பு மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்க உலகம், மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிதம்பரம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. திருச்சிதம்பரம்.